ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோபிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று குருத்து ஞாயிறு மற்றும் ஆண்டவரின் பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற தவக்காலத்தின் 6ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம். இன்றைய வழிபாட்டின் முதல் பகுதி குருத்தோலை பவனி. அதற்கென்று ஒரு சிறப்பான வாசகம் நமக்கு தரப்படுகிறது. அதிலே சுருக்கமாக குருத்தோலை பவனியை பற்றிய பின்னணியினை நாம் விளக்க அழைக்கப்படுகின்றோம். எனக்கு ஒரு அழைப்புதல் வந்தது. அது குருத்துவாருள் பொழிவு அழைப்புதல். அதன் தலைப்பில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: ஆண்டவருக்கு இந்த கழுதை தேவை, அவிழ்த்து வாருங்கள் என்று. கழுதை என்கின்ற அந்த சொல்லாடலை புனித பிரான்சிஸ் பயன்படுத்துகின்றார். அவர் கழுதை என்பதை உடலுக்கு ஒப்பிட்டு அவர் பயன்படுத்துகின்றார். அவர் கழுதையின் மீது பயணம் செய்தவர் என்றாலும் அவர் கழுதையை ஓமையாக தன்னுடைய உடலுக்கு அவர் ஒப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு பின்னணியில் இந்த ஒரு புதிய அருட்பொழிவு பெறுகிற அந்த திருத்தொண்டர் ஆண்டவருக்கு இந்த கழுதை தேவை என்று அவர் அழைத்திருந்தார். அது மிகவும் பொருளுள்ளதாக இருந்தது. இந்த குருத்தோலை பவனியிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை இதுதான். பழைய ஏற்பாட்டிலே மக்கபேயர் புரட்சி நடந்த ஒரு காலம். கிமு 2ஆம் நூற்றாண்டிலே மக்கபேயர்கள் கிரேக்கர்களுக்கு எதிராக அவர்கள் போரிட்டு கிரேக்க மயமாய் ஆகியிருந்த எருசலேம் கோவிலை புனிதப்படுத்தினார்கள். அவர்கள் எருசலேம் அடிவாரத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு பவனியாய் ஆலயத்திற்கு சென்று எருசலேம் ஆலயம் தீட்டுப்பட்டிருந்தது. ஏனென்றால் அங்கே கிரேக்க தேவதைகளின் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. பிற இனத்து வழிபாடுகள் நடைபெற்றன. யூத வழிபாடுகள் தடை செய்யப்பட்டிருந்தன. ஆகவே அவற்றை எல்லாம் அவர்கள் நீக்கிவிட்டு தண்ணீரால் கழுவி புனிதப்படுத்தினார்கள். இந்த காலகட்டத்திலே ஓசானா, ஆண்டவரே எங்களை மீட்டருளும், ஆண்டவரே எங்களை மீட்க இப்பொழுது வந்தருளும் என்கிற பொருள் பொதிந்த ஓசியானா எனப்படுகின்ற அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆகவே இந்த எருசலேம் கோவிலிலே அவர்கள் கொண்டாடுகின்ற விழாக்களில் முக்கியமான விழா எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்திய இந்த விழா. இந்த பின்னணியில் இந்த குருத்தோலை பவனியானது பார்க்கப்படுகிறது. இது ஒன்று. இன்னொன்று, எருசலேமில் பாஸ்கா விழாவுக்கு மக்கள் ஆண்டுதோறும் வருவார்கள். வர இயலாதவர்கள் அவர்கள் தங்கள் வாசல்களிலே, வீட்டு வாசல்களிலே, தெருக்களிலே நின்று கொண்டு பவனி போகிறவர்களை ஓசானா என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துவார்கள். அவர்கள் கைகளிலே அவர்கள் காணிக்கைகளை கொடுத்து எருசலேமிலே அதை படைக்குமாறு அவர்கள் சொல்லுவார்கள். மேலும் எருசலேமிலிருந்து வருகிற பொழுது எங்களுக்கு நீங்கள் ஒலிவக் கிளைகளை, குருத்தோலைகளை, மரக்கிளைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்வார்கள். ஒலிவக் கிளைகளை சுமந்து கையில் கொண்டு வருவது என்பது அமைதியின் அடையாளம், அமைதி நமக்கு தருகிற ஒரு ஆசிரியின் அடையாளம் என்று அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். இந்த பின்னணிகளை நாம் மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவர் இயேசு கலிலேயாவிலிருந்து அவர் எருசலேமை நோக்கி வருகிறார். இப்பொழுது எருசலேம் அருகாமையில் வந்து விட்டார். பெத்பகே எனப்படுகிற இடத்திலிருந்து அவர் தன்னுடைய பவனியை தொடங்குகின்றார் எருசலேமை நோக்கி. இதனை இந்த வரலாற்று பின்னணியிலே, இந்த நிகழ்கால பின்னணியிலே அவர்கள் பொருள் உள்ளதாக மாற்றி அதை இயேசுவுக்கு ஏற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். மக்கபேயர்கள் காலத்திலே அவர்கள் வாளெடுத்து பிற இனத்தவரை வெளியே அனுப்பினார்கள், வெட்டி கொன்றார்கள். ஆனால் இயேசுவோ வாளோடு வரவில்லை, கழுதையில் ஏறி வருகிறார். செப்பானியா இறைவாக்கு இங்கே நிறைவேறுகிறது. அவர் அமைதியின் அரசர் என்பது இங்கே நிறைவேறுகிறது. அவர் அங்கு வந்து தன்னாட்சி நிறுவினார்கள். இவர் இங்கே தன்னாட்சி நிறுவ அல்ல, எருசலேம் கோவிலுக்குள் நடைபெறுகிற ஊழல்கள், வழிபாட்டில் நடைபெறுகிற அந்த பிறழ்கள் இவற்றை மாற்றி உண்மையான வழிபாட்டை அவர் நிறுவ வருகிறார். இயேசு இங்கே அவர்களைப் போல ஒரு அரசியல் தலைவராக அல்ல, மாறாக ஒரு ஆன்மீக தலைவராக, பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் நம்மை நித்தியத்திற்கும் விடுவிப்பவராக அவர் இங்கே வருகிறார். அந்த ஒரு வேறுபாட்டினை மனதில் வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லலாம். மிகவும் குறிப்பாக கிமு 164ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த மக்கபேயர் புரட்சி இவருடைய மனதிலே பசுமையாக இருக்கிறது. ஆகவே இயேசுவை அவர்கள் இப்பொழுது ஒரு அரசியல் மெசியாவாக கருதி கொண்டு ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் வாழி, உன்னதங்களிலே ஓசானா என்று அவருக்கு பாடல் பாடி அவரை எருசலேமுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்துகிறார். அதிலே அவர் நினைவு கூறுகிறார், இது கடவுளின் வீடு, இது கல்வரின் குகை அல்ல.
என்று நினைவுபடுத்துகிறார். பேரரசர் சாலமோன் எருசலேம் கோவிலை கட்டிய பொழுது அந்த இடத்தை இறைவேண்டல் இடமாக வைத்திருந்தார். அங்கே பெண்கள் வழிபடும் இடம், பிற இனத்தவர் வழிபடும் இடம், அடிமைத்தனங்களிலிருந்து பாவங்கள் செய்து பல வகையான குற்றங்களிலிருந்து ஓடிவிடுகிறவர்கள் அடைக்கலம் தேடுகிற இடம். அந்த இடத்தில் அவர்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாட என்று வைத்திருந்தார். அந்த இடங்களை எல்லாம் இப்பொழுது இவர்கள் ஆக்கிரமித்து அங்குதான் வணிகம் நடந்து கொண்டிருந்தது. வருகிற பக்தர்களுக்கு உதவி செய்வதாக, பண்டமாற்று அல்லது பணம் மாற்று செய்வதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் அங்கே கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள். ஜபிக்க வேண்டிய இடம் வியாபார இடமாக, வர்த்தக இடமாக மாறி போயிருந்தது. ஆண்டவர் இயேசு அதையெல்லாம் அவர் அகற்றி என் தந்தையின் இல்லம் இது ஜெப வீடு என்று அவர் மாற்றுகிறார். இந்த பின்னணியிலே இந்த குருத்தோலை நிகழ்வை நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே குருத்தோலை பவனி என்பது இயேசுவை நம்முடைய இதயத்தின் ஆண்டவராக, நம்முடைய இல்லத்தின் தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற ஒரு நிகழ்வு. இயேசுவை நாம் அரசியல் தலைவராக அல்ல, துன்புறும் ஊழியராக, நமக்காக பாடுகள் படுகிறவராக, நமக்காக அவர் தன் இரத்தத்தை சிந்த வருகிறவராக, ஒரு ஒப்பற்ற தலைவராக அவர் பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்பதனை நாம் உள்ளத்தில் இருத்தல் வேண்டும். இயேசுனுடைய இந்த பண்பு, இந்த மென்மையான போக்கு நம்மிடத்திலும் மிளிர வேண்டும். ஆகவே நாம் தெருக்களிலே இறங்கி வருவது ஆரவாரம் செய்வதற்கு அல்ல, அல்லது பிறரை நாம் போட்டு தள்ளுவதற்கு அல்ல, மாறாக நாம் அமைதியை விதைப்பதற்கு நாம் இந்த தெருவிலே பவனி வருகிறோம். குருத்தொலைகளை ஏந்தி ஓசானா பாடுகிறோம், ஆண்டவரே எங்களை மீட்டருளும் என்று நாம் சொல்லுகின்றோம் என்பதனை உள்ளத்தில் நாம் இருத்திக் கொள்ளலாம். இன்றைய முதல் வாசகம் எசாயா 50ஆம் அதிகாரம் 4 முதல் 7 முடிய உள்ள வசனங்கள். ஆண்டவரின் ஊழியர் என்பதை பற்றி எசாயா இறைவாக்கு நூலிலே 4 கவிதைகள் வருகின்றன. 42ஆம் அதிகாரம், 43ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 42ஆம் அதிகாரம், 49ஆம் அதிகாரம், 50ஆம் அதிகாரம், 53ஆம் அதிகாரம் ஆகிய 4 பகுதிகளிலே இந்த ஆண்டவரின் ஊழியர் பற்றிய கவிதைகள் வருகின்றன. அதில் 3வது கவிதை இன்றைய வாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் ஊழியர் என்னும் அந்த சொல்லாடலை பொதுவாக அது இஸ்ரேல் இனத்தை குறிக்கிறது என்று நாம் சொல்லலாம். இறைவாக்கு நிறைவேறும் முறையில் இது இயேசுவை சுட்டி காட்டுகிறது என்று புதிய ஏற்பாடு நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஆகவே அந்த வழிபாட்டிலே அது இயேசுவை சுட்டி காட்டுவதற்கு பொருத்தமாக நமக்கு இன்றைய முதல் வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு செவிமடுக்கிறவர் ஆண்டவருடைய ஊழியர், இறைவனுக்காக துன்புறுத்தப்படுகிறவர் ஆண்டவருடைய ஊழியர். அவர் அதனை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய திருவுளத்தின்படி நடக்கிறார் என்கிற செய்தியினை அது நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவருக்கு மிகவும் பொருத்தமாக இந்த பகுதி செல்லுகிறது. இன்றைய நற்செய்தியோடு அது அழகாக பொருந்தி போகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்ச்சியையும் இயேசு கிறிஸ்துவனுடைய மாட்சியையும் எடுத்து சொல்லுகிற ஒரு அருமையான தொடக்க கால திரு அவையின் வழிபாட்டு பாடலாக இது இருந்திருக்க வேண்டும் என்று பலர் கருதுகிறார்கள். பவுலடியார் அதை எடுத்து இங்கே கிறிஸ்துவின் தாழ்ச்சி, கெனோசிஸ் என்று நாம் சொல்லுகின்றோமே, அதை முதல் பகுதியிலும், கிறிஸ்துவனுடைய குளோரி, அவருடைய மாட்சி, அதனை 2வது பகுதியிலும் அழகாக அவர் எடுத்து சொல்லுகிறார். இதிலே இயேசுனுடைய கீழ்ப்படிதல் மிக அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இயேசுவுக்கு வருகிற மாட்சி மிக அற்புதமாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாசகம் இன்றைக்கு மிகவும் பொருத்தமாக அமைகிறது. இந்த வாசகங்களுக்குள் இறங்கி பல மணி நேரங்கள் பேசலாம் என்றாலும் இன்றைக்கு நாம் சுருக்கமாக மறையுரை ஆற்ற அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்றைய நற்செய்திக்குள் நாம் போய்விடலாம். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 14 முதல் 27ஆம் அதிகாரம் 66 முடிய உள்ள வசனங்கள் ஆகும். நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவருடைய பாடுகள் தவக்காலத்திலே 2 முறை வாசிக்கப்படுகின்றன. முதலாவது குருத்தோலை ஞாயிறு, குருத்து ஞாயிறு. இந்த நாளிலே 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு என்கிற முறையில் இது 1ஆம் ஆண்டு. ஆகவே நமக்கு மத்தேயு நற்செய்தி தரப்படுகிறது. ஆனால் பெரிய வெள்ளிக்கிழமை அன்றும் அவனுடைய பாடுகள் வாசிக்கப்படுகின்றன. அன்று மாற்றமில்லாமல் யோவான் நற்செய்தியிலிருந்து ஆண்டவருடைய பாடுகள் நமக்கு தரப்படுகின்றன. ஆகவே இன்றைக்கு மத்தேயு நற்செய்திக்கே உரித்தான தனித்துவம் என்ன, மத்தேயு நற்செய்தி கோடிட்டு காட்டுகிற இயேசுனுடைய இந்த பாடுகளின் சிறப்பு தன்மை என்ன என்பதை மாத்திரம் நாம் சுருக்கமாக சிந்திக்கலாம். மத்தேயு நற்செய்தியை பொறுத்த மாத்திரத்தில் அது ஆண்டவருடைய பாடுகளை ஆழமான இறையியல் கண்ணோட்டத்தோடும் அதே வேளையிலே மெய்ப்பு பணி ஒரு சிந்தனையோடும்
நமக்கு சொல்லித் தருகிற படிப்பினைகளோடு சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான பகுதியாக இருக்கிறது. யூத கிறிஸ்தவர்களுக்காக அது எழுதப்பட்டது. யூத கிறிஸ்தவ சமூகம் எவ்வாறு இயேசுவை பார்க்கிறது, கொண்டாடுகிறது, இயேசுவை தூக்கி பிடிக்கிறது என்பது இதில் நமக்கு சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது. இறைவார்த்தை நிறைவேறும்படியாக இவை அனைத்தும் எழுதப்பட்டிருக்கின்றன எனப்படுகிற அந்த வார்த்தை நமக்கு மிக குறிப்பாக இறைவாக்குகளின் நிறைவு என்பதை பதிவு செய்கிறது. யூதர்களை பொறுத்த மாத்திரத்தில் ஏற்கனவே நமக்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவில் நிறைவேறியது, இறைவாக்குகள் இயேசுவில் நிறைவேறுகின்றன என்பதை காட்டுவதற்காக. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 9 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். யூதாஸ் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்த பிறகு அவன் தான் செய்தது தவறு என்று அவன் உணர்கிறான். ஆகவே அந்த வெள்ளி பணத்தை அவன் கொண்டு வந்து திருப்பி கொடுக்கிறான். அவ்வாறு திருப்பி கொடுக்கிற அந்த இடத்திலே பழைய ஏற்பாட்டின் மேற்கோள் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. நாம் அதனை அழகாக பார்க்கிறோம். சக்கரியா 11, 12, 13, எரேமியா 32, 9 முதல் 6 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். அதை இங்கே எரேமியா சொன்னது நிறைவேறியது என்று சொல்லுகிற அந்த பகுதியானது மிகவும் அற்புதமாக ஆண்டவருடைய பாடுகள் என்பது, இந்த இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய சிலுவை சாவு என்பது ஏதோ விபத்து அல்ல, மாறாக கடவுளுடைய மீட்பின் திட்டத்தின் நிறைவு, முழுமை, டிவைன் ஃபுல்ஃபில்மெண்ட் என்பதனை கோடிட்டு காட்டுவதாக இருக்கிறது என்று அறிஞர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே சிலுவை என்பது ஒரு ட்ராஜடி, ஒரு சோகமான நிகழ்வு அல்ல, மாறாக கடவுளுடைய மீட்பின் திட்டத்தின் ஒரு நிறைவு என்பதனை மத்தேயு நற்செய்தியாளர் இங்கே தன்னுடைய சபைக்கு அருமையாக பதிவு செய்கிறார். மத்தேயு நற்செய்திக்கே உரித்தான பாடுகளின் செய்திகள் எவை, அதை மட்டும் நாம் பார்த்து விடலாம். மற்ற நற்செய்தி நூல்களில் சொல்லப்படாத சில செய்திகள் மத்தேயு நற்செய்தியில் மாத்திரமே காணப்படுகின்றன. அவை என்ன? மத்தேயு 27, 3 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள் யூதாசினுடைய சாவை குறித்து அது சொல்லித் தருகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் லூக்கா திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரத்தில் இந்த யூதாவை பற்றி அவர் பதிவு செய்கிறார், யூதாசை பற்றி பதிவு செய்கிறார். ஆனால் மத்தேயு நற்செய்திகளிலேயே அதை பதிவு செய்கிறார். அவர் தான் செய்தது தவறு என்று அவர் உணர்கிறார். ஆகவே பணத்தை கொண்டு வந்து திரும்ப தடுகிறார். ஆனாலும் இயேசுவை பார்த்து மனம் திரும்பவில்லை, மாறாக தன்னை மாத்திரமே உற்று பார்த்துவிட்டு அவர் தூக்கில் தொங்கிக் கொள்ளுகிறார். ஆகவே பாவம் ஒரு மனிதனை மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலைக்கு தள்ளுகிறது. உண்மையான மனமாற்றம் இல்லை என்றால் அவன் ஆண்டவரை உற்று பார்க்க மாட்டான், தன்னை உற்று பார்த்து பரிதாபத்திற்குரிய நிலையிலே தன்னை அவன் அழித்துக் கொள்வான். பேதுருவை பார்க்கிறோம், அவர் பாவம் செய்தார், ஏன் யூதாசை விட பெரிய பாவத்தை செய்தார். ஆனால் அவர் மனம் வருந்துகிறார், ஆண்டவரை உற்று பார்க்கிறார். ஆகவே அவர் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த ஒரு கருத்து மத்தேயு நற்செய்தியில் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மத்தேயு 27, 24 நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஆளுநன் பிலாத்து தன் கைகளை அவன் கழுகிறான், தன்னுடைய பொறுப்புகளை அவன் தட்டி கழிக்கிறான் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய இரத்தம், அதனுடைய பழிகள் அனைத்தும் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் விழட்டும் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு யூதர்களை பழி வாங்குகிற போக்கு உலகத்தில் சில காலகட்டத்தில் நிலவியது. ஆனால் அதை அப்படியாக நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக முழு மனுக்குலத்தின் மீது பாவத்தின் அழுத்தம் எப்படி விழுந்திருக்கிறது என்று அதனை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். பொறுப்புகளை தட்டி கழிக்கிற ஒரு நிகழ்ச்சியினால் எவ்வளவு பெரிய தவறு நிகழ்கிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். ஒரு திரைப்படத்தில் வருமா, 5 பைசா திருடினா தப்பா, 5000 ரூபாய் திருடினா தப்பா? 5000 ரூபாய் திருடினா தப்பு, 5 பைசாவை 50,000 பேர் திருடினா எவ்வளவு பெரிய தப்பாகிறது, எவ்வளவு பணம் போய் விடுகிறது என்பதை நாம் உணர்தல் வேண்டும். ஆகவே பொறுப்புகள், கடமைகள் இவைகளிலிருந்து தவறுவது ஒரு பெரும் பிழை. நாம் அதை கைகழுவக்கூடாது என்கிற ஒரு படிப்பினை இங்கே இந்த சமூகத்திற்கு கற்றுத்தரப்படுகிறது. மூன்றாவதாக
மத்தேயு நற்செய்தி 27:62 முதல் 66 மற்றும் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 15 முடிய உள்ள பகுதிகளிலே இயேசுவை வைத்த அந்த கல்லறையை அவர்கள் காவல் காத்தார்கள், வீரர்கள் காவல் காத்தார்கள் என்கிற ஒரு செய்தி மத்தேயு நற்செய்திக்கு மாத்திரமே உரித்தான ஒன்று. அதிலும் குறிப்பாக இயேசு உயிர்த்த பிறகு அவர்கள் பணம் வாங்கி கொண்டு இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர்கள் போனார்கள். மட்டுமல்ல, சீடர்கள் வந்து உடலை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்கிற பொய் தகவலையும் அவர்கள் பரப்புகிறார்கள் என்கிற செய்தி. பணம் பத்தும் செய்யும் பாதாள வரை பாயும் என்பார்கள். இங்கேயும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். தகவல்கள் எப்படி தவறுதலாக பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன, அது எந்த அளவிற்கு சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கும் நாம் ஊடகங்கள், சமூக தொடர்பு சாதனங்களை பார்க்கிறோம். அவைகளில் எவ்வளவு பொய் செய்திகள், எவ்வளவு புரட்டல்கள், எவ்வளவு வித்தைகள், எவ்வளவு ஏமாத்துகள் நடைபெறுகின்றன என்பதை நாம் நன்றாக அறிகிறோம். இவற்றின் பின்னணியிலே நாம் ஆண்டவருடைய சீடராக, உண்மைக்கு சான்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு படிப்பினை அதற்குள்ளாக நமக்கு வருகிறது. நான்காவதாக மத்தேயு நற்செய்திக்கே உரித்தான பாடுகளின் சிந்தனை என்னவென்றால், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51 முதல் 53 முடிய உள்ள செய்திகள். அதுல இயேசுவினுடைய இறப்பின் பொழுது அங்கு அசாதாரணமான அடையாளங்கள் நிகழ்கின்றன. அசாதாரணமான அடையாளங்கள், அதை நாம் வாசித்தோமே என்றால், கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. இவன் கீழே இருந்தா கிழிக்க முடியும், ஏன்னா அவ்வளோ உயரமான திரை அது மேலிருந்து கிழிந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்து நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன, இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கும் தோன்றினார்கள் அப்படிங்கிற இந்த செய்தி. இது அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர், வெளிப்பாட்டு இலக்கிய பாணியில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளாக இவை இருக்கின்றன. அதாவது இயேசுனுடைய சாவின் பொழுது ஒட்டுமொத்த படைப்பே, இந்த பிரபஞ்சமே அதற்கு பதில் மொழி சொல்லுகிறது. இங்கே சாவு வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் இங்கே நமக்கு சொல்ல தருகிறார். ஆகவே அந்த அடையாளங்கள் சொல்ல வருகிற கருத்து என்ன என்பதனை நாம் இதிலே புரிந்து கொள்ளுதல் வேண்டும். யூத கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டிலே இந்த வெளிப்பாட்டு இலக்கிய பாணிக்கு அவர்கள் பழகி போனவர்கள். ஏற்கனவே தானியேல் நூல்ல அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 இப்படிப்பட்ட இறைவாக்கு அடையாள இறைவாக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். ஆகவே அவர்கள் இதனை அவ்வாறு புரிந்து கொள்வார்கள். இவற்றை நாம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் லிட்ரலாக எடுப்பது அழகாக இருக்காது. இது சொல்ல வருகிற செய்தி என்ன என்பதனை நாம் அழகாக இதில் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். திருவெளிப்பாடு நூல் இப்படிப்பட்ட ஒரு பாணியில் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் நன்கு அறிவோம். அடுத்ததாக மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இயேசுவை ஒரு அரசராக இங்கே மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு காண்பிக்கிறார். அவர் உலக அரசராக அல்ல, ரோமை அரசை புரட்டி போட்டு தன்னாட்சி நிறுவ வந்த ஒரு தனி அரசராக அல்ல, மாறாக யூதர்களின் அரசர் என்று அவர் இங்கே எண்பிக்கின்றார். அது மிகவும் அழகாக அவருடைய சிலுவையில் பதிவு செய்யப்படுகிறது. அவருடைய தலையில் இருக்கிற அந்த முள் கிரீடம் ஒரு முரணாக, அது அவருக்கு அரசருக்குரிய அடையாளமாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருப்பதனை நாம் ஒரு கவிதைநயத்தோடு அதனை நாம் பார்க்க வேண்டும். பாடுகளின் பொழுது கூட இயேசு அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார் என்று மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். மத்தேயு 26:53 நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், பாருங்கள். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. ஆனால் அப்படியானால் இறைவாக்கு நிகழ வேண்டும் என்று மனித வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? ஆகவே நான் என்னை கையளிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஜீசஸ் இஸ் இன் கண்ட்ரோல். அவர் முழு அதிகாரத்தோடு, முழு அனைத்து நிகழ்ச்சியும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறவராக அவர் இருக்கிறார்.
சொல்ல வருகிற செய்தி என்ன? சிலுவை என்பது அவர் மீது திணிக்கப்பட்ட ஒன்று அல்ல, மாறாக அவர் இறைவாக்குகளின் ஒளியில், கடவுளுடைய திருவுளத்தின் பின்னணியில் அவர் விரும்பி தேடிய ஒன்று. த கிராஸ் இஸ் சோசன், நாட் ஃபோர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கருத்து மிக அழகாக இங்கே நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியாளர் எப்பொழுதுமே தன்னுடைய சமூகத்தை குறித்து, ஏனென்றால் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்காக நற்செய்தி அவர் எழுதுகிறார். ஆகவே சமூகத்தை குறித்து அவர் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தினை சொல்லுவார். அவர் சமூகத்துக்கு அவர் சொல்ல வருகிற செய்தி என்ன? அவர் சமூகத்துக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், சீடர்கள் இது மிக முக்கியமான அந்த நேரத்திலே அவர்கள் தோற்று போனார்கள், பின்வாங்கி போனார்கள், பேக்ஸ்லைடர், அவர்கள் சறுக்கி போனார்கள், அவர்கள் சிதறுண்டு போனார்கள். ஆனால் அப்படி அவர்கள் போனாலும் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது, அவர்களுக்கு ஃபியூச்சர் ரெஸ்டோரேஷன், அவர்களுக்கு புது உயிர் மீட்சி பணி இருக்கிறது என்பதனை இவர் சொல்லுகிறார். ஆகவே திரு அவை பங்கு அமைப்புகள், இயக்கங்கள், நிறுவனங்கள் இவை உடைந்து போக தேவையில்லை. ஆண்டுடைய இரக்கத்தின் பின்னணியிலே, ஆண்டுடைய மீட்பு திட்டத்தின் பின்னணியிலே அவற்றை நாம் மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் என்று அவர் இங்கே அழகாக சொல்லுகிறார். நாம் இதை சுருக்கமாக அழகாக சொல்ல வேண்டும் என்றால், யூதாஸ் அவர் டிஸ்பேர், அவர் அப்படியே மன வருத்தம் உடைந்து போனதற்கு அவர் ஒரு அடையாளமாக நிற்கிறார். பேதுரு அவர் மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமாக நிற்கிறார். பிலாத்து கை கழுவி அவர் நிர்வாக திறனற்ற அல்லது உண்மைக்கு சான்று பகர முடியாத ஒரு கோழைத்தனத்தில் அவர் நிற்கிறார். கூட்டம் அது கண்மூடித்தனமாக இயேசுவை மறுக்கிறது, மறுதலிக்கிறது, ஒழிக ஒழிக என்று கூச்சலிடுகிறது. ஆனால் சிலுவையின் அடியில் நிற்கின்ற நூற்றுவர் தலைவன் அவன் தன் நம்பிக்கையை இயேசுவின் மீது அவன் வெளிப்படுத்துகிறான். அவனே வெளிப்படுத்தி விட்டான், நீங்கள் எல்லாம் ஏமாத்திரம், ஆகவே நீங்களும் இந்த சிலுவையில் தொங்கும் இயேசுவை நம்புங்கள். ஏனென்றால் சிலுவையில் தொங்கும் அவர்தான் உண்மையிலேயே கடவுளுடைய மகன் அப்படிங்கிற ஒரு செய்தி. பிற இனத்தவர் ஏற்றுக்கொள்ள முன்வந்து விட்டார்கள். யூதர்களே, வெளிப்பாடு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கின்றன, இறைவாக்குகள் தரப்பட்டிருக்கின்றன, நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள வாருங்கள் என்று இந்த பகுதியானது நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இந்த பகுதி நமக்கு பழைய ஏற்பாடு நிறைவுக்கு வருகிறது. சிறைச்சிலை கிழிகிறது அல்லவா, அது நிறைவுக்கு வருகிறது. மேலிருந்து கடவுள் அதை கிழித்து போட்டு விட்டார். ஆகவே புதிய இறையாட்சி மலர்கிறது, புதிய இறையாட்சி புலருகிறது, ஒரு பூபாலம் இங்கே இசைக்கப்படுகிறது. ஆகவே நாம் அனைவரும் அந்த புதிய இறை ஆட்சியில் பங்கெடுப்போம். நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசுனுடைய சிலுவையை நாம் நம்ப வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும், அந்த சிலுவையின் வழியில் நாம் நடக்க வேண்டும். சிலுவை எனப்படுவது அது திட்டமிடப்பட்ட ஒன்று, அது நிறைவுக்கு நம்மை இட்டு செல்கிறது. இந்த சிலுவை என்பது ஒரு இயற்கையின் மீது கொண்டிருக்கிற அடையாளங்களினால் வலிமை வாய்ந்த கடவுளுடைய செயல். அது சிலுவையிலே இயேசு ஒரு அரசராக அவர் அங்கே ஆளுகை செய்கிறார். இயேசு யூதர்களை மட்டுமல்ல அனைவரையும் மீட்க வருகிற ஒரு மீட்பராக அவர் இருக்கிறார் என்பதனை மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக பதிவு செய்கிறார். அவர் சிலுவையில் கூட அவர் அழகாக அது ஒரு கம்பீரமாக அந்த செய்தி இருப்பதனை நாம் பார்க்கின்றோம். இயேசு உண்மையிலேயே பாடுகள் படுகிறார், ஆனாலும் சிலுவையில் அரசாட்சி செய்கிறார் என்கிற அந்த ஒரு சிந்தனையை நாம் உள்ளத்தில் இருத்துவோம். நாமும் ஆண்டவருடைய ஊழியராய் நாமும் பயன் செய்வோம். ஒருவேளை இந்த ஆண்டவருடைய ஊழியர் உங்களுக்கு பணம் கொடுப்பார், வேலை கொடுப்பார், உங்களுக்கு பதவி கொடுத்தார், பட்டம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய பேர் பின்பற்ற வருவாங்க. ஆனால் இந்த கடவுளுடைய மாபெரும் ஒரு மாறுபட்ட சிந்தனைக்குள்ளாக, இறையாட்சியின் விளிமியங்களுக்குள்ளாக நாம் அனைவரும் வர அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு நாம் இந்த சிலுவையின் உட்பொருளை இந்த நாளிலே மிக ஆழமாக துய்த்துணர்வோம், சிலுவை வழி நடப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய குருத்தோலை பெருவிழா மற்றும் ஆண்டவருடைய பாடுகளின் திருநாள் நல்வாழ்த்துக்கள். புனித வாரத்திற்குள் நாம் நுழைகின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கட்டும். இந்த புனித வாரத்தில் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி மற்றும் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு 3 தனித்தனி மறையுரைகள் வரக்கூடிய வாரங்களிலே உங்களுக்கு வெளியிடப்படும். அவற்றையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் கேட்டு மகிழுங்கள், பிறருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புனித வார நல்வாழ்த்துக்கள். ஆமென்.